வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் லஞ்ச் ஆஃபீஸ்க்கு என்ன செஞ்சு கொடுத்து விட்டேங்கிறது தான் போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை, லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். லெமன் ரைஸ்க்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பேர்த்துக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கத்து தான் எடுத்து செஞ்சுருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ 6:30 ஆகுது. நான் கொய்யா இலை டீ போட்டுட்ருக்கேன். கொய்யா இலை டீ வந்து ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு 4 கொய்யா இலை வேணும். 2 கிளாஸ் தண்ணியில் 4 இலை கொய்யா இலையை போட்டுட்டு அது 1 கிளாஸ் ஆகிற வரலும் இது பண்ணிவிட்டு சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு இது குடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக பல்வலியெல்லாம் இருக்கிறவங்க கொய்யா இலையை கொதிக்க வச்சு அதில் வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்க அந்த தண்ணியில் அப்படின்னா வந்துட்டு 1 மந்த்லேயே உங்களுக்கு பல்வலியெல்லாம் காணாமல் போயிடும். சட்னி செய்கிறதுக்காக கொள்ளு பருப்பு வேக வச்சுருக்கேன். நான் விசில் வந்துருச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ லெமன் ரைஸ் செய்கிறதுக்காக 2 லெமனும் 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொள்ளு சட்னிக்காக வெங்காயமும் தக்காளியும் சைடில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொள்ளு சட்னி வேக வச்சது ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு பருப்பு வேக வச்சது ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருக்குது. இந்த தண்ணியை வந்து ரசம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ லெமன் ரைஸ் பண்ணிடலாம் வாங்க. நான் எப்படி லெமன் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, உங்களுக்கு தெரியும் நான் மிளகாயை வந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாமே வந்து வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி போட்டுருவேன். இதில் 2 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லெமன் நல்லா பிழிஞ்சு 2 லெமனை பிழிஞ்சு எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சூட்லேயே வந்துட்டு லெமனை ஊற்றுவேன். நம்ம லெமனை ஊற்றி கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மஞ்சத்தூளும் உப்பும் தேவையான அளவு வெங்காயத்துக்கூடையே போட்டு வதக்கியிருக்கேன் நான். இப்போ லெமன் ரைஸ் கிளறதுக்காக சாதத்தை வந்து வேற ஒரு கடாயில் எடுத்து போட்டு ஆற வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் வந்து சூடு குறையட்டும். அதுக்கப்புறம் போட்டு கிளறினோம்னா நம்மளுக்கு லெமன் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்காக. இந்த கொள்ளு பருப்பு சட்னி வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் அந்த கொள்ளு சட்னி அரைக்கிறதுக்கு. ஏன்னா பச்சை தண்ணியில் அரைக்கக்கூடாதுங்கிறதுனால. அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிடலாம். வழக்கம் போல் கடுகு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வணக்கிட்டு முருங்கை இலையும் போட்டு வணக்கி தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு வதக்கணும். கீரையை வந்து மூடி வச்சு வதக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அகத்திக்கீரை வந்து நல்லா வேகணும். அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. வேகாமல் கெட்டுச்சு அகத்திக்கீரை, வெந்து கெட்டுச்சு முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இது ஆக்சுவலாக கொஞ்சம் நான் தண்ணியை இன்னும் கொஞ்சம் வடித்து எடுத்துருக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா ஓட்டி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து லெமன் ரைஸ் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ வந்துட்டு அந்த காம்பினேஷன் வந்து அடிதூளாக இருக்கும். யாருக்காவது இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சிருச்சு. ரைஸ் ஆறிடுச்சு. ஸோ லெமன் சாதமும் நான் கிளறிட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு. ஆஃபீஸ்க்கு வந்து இப்படி தான் கொடுத்து விட்டுருந்தேன். லெமன் ரைஸ், கீரை பொரியல், கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், தயிர் சாதம், இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் கொடுத்து விட்டுருந்தேன். ரசம் தயிர் இதெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்காக மூடி திருகு மாதிரி இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். எஸ்எஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவேன் லன்ச் கொடுத்து விடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி.